வாசிங்க பார்க்கலாம். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. வேதத்துல, இந்த வேத புஸ்தகத்துல எல்லா வசனத்திலும் யாரை பார்க்கணும்? இயேசுவை பாருங்க. உங்களை என்னையும் பார்க்கறத விட இயேசுவை பார்த்தீங்கன்னா நீங்க குற்றவாளியா மாற மாட்டீங்க. இந்த வேதத்தை படிச்சு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சு படிச்சீங்கன்னா நீங்க ஒருபோதும் இந்த வேத வசனத்துடைய ஸ்டாண்டர்டுக்கு நிக்க முடியாது. இந்த வேத வசனத்துல கேட்டபடி ஸ்டாண்டர்டுக்கு நின்னது யாரு? இயேசு கிறிஸ்து ஒரே ஒருவர் தான் எல்லா வசனத்தையும் எல்லா கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நிறைவேற்றினார். ஆனா எல்லா பிரமாணங்களையும் கட்டளைகளையும் உங்களால் என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. இப்ப அதை நான் சொல்லலை, அதுக்கு நிறைய வேத வசனம் இருக்கு. இப்போ உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த சர்ச்சில் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் இங்கே பிரசங்கம் பண்ணுறதுனால, அரை மணி நேரம் தான் டெலிவிஷனில் போடுறதுனால நீங்கள் முழுசாக இயேசுவை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் முழுசாக இந்த செய்தியை வந்து கேட்கணும். இல்லைன்னா டிவிடியோ சிடியோ வாங்கி போட்டு கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ படிங்க பார்க்கலாம். தானியேல் புஸ்தகம் 1:3. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே, ரைட், இதனுடைய முகவுரை என்னன்னு சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஒரு யூதனுக்கு யார் தெய்வம்? கர்த்தரே தெய்வம். யூதர்களுக்கு யார் தேவன்? இஸ்ரவேல் தேசத்துக்கு யாருங்க தேவன்? கர்த்தரே தேவன். இந்த கர்த்தரை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்துல மட்டும்தான் விக்கிரகம் இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தரை விட்டுட்டு எங்க போயிட்டானுங்க? விக்கிரகத்தை வணங்க போனதுனால அவங்க என்ன செய்தார்? கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த இலவசமான தேசத்தை இப்ப படிச்சோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. அவர்கள் தங்கள் பலத்தினால் தங்கள் தேசத்தை கட்டி கொள்ளாமல் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடினால் அவர்களுக்கு தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார் என்று நம்ம சங்கீதம் 44 படித்தோம். இப்போ இப்படி தேசத்தை இலவசமாக சுதந்திரமாக பெற்றவர்கள் கர்த்தரை மறந்துட்டு அந்த ஊர்ல விக்கிரகத்தை வணங்கினாங்க பாருங்க. அந்த விக்கிரகத்துக்கு பின்னால போயிட்டாங்க. அவங்க அந்த விக்கிரகத்துக்கு பின்னால போனதுனால அவர்கள் சிதறடிக்கப்பட்டு நேபுகாத்நேச்சார், பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் நாட்டில் இருந்த எல்லாரையும் சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போய்விட்டார்கள். பாபிலோன்னா என்ன ஊர்னா, இன்றைக்கு இருக்கிற ஈராக் தேசத்துக்கு பேர் தான் என்னது? பாபிலோன் தேசம். இன்றைக்கு இருக்கிற ஈராக் தேசம் தான் பாபிலோன். இன்றைக்கு இருக்கிற ஈராக்ல சதாம் ஹுசேன் இருந்த அதே இடத்துல யார் இருந்தது? நேபுகாத்நேச்சார் இருந்தார். அந்த நேபுகாத்நேச்சார் இருந்த காலத்துல யூதர்கள் இஸ்ரவேலர்களை சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். சிறைபிடித்து கொண்டு போன மக்கள்ல இப்ப நேபுகாத்நேச்சார் கேட்கிறான், ராஜ அரண்மனையிலே சேவிக்கிறதற்காக, ராஜ அரண்மனையில வேலை செய்யறதுக்காக யூதர்கள்ல இருக்கிற எனக்கு சிறந்த ஜனங்கள் தான் அரண்மனையில இருக்கணும், யாரெல்லாம் அரண்மனையில வேலை செய்யணும் அப்படின்ட்டு நேபுகாத்நேச்சார் சொன்னா பாருங்க. அதுதான் இப்ப 3ஆம் வசனத்துல இப்ப படிக்கிறாங்க, கேளுங்க. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள நேபுகாத்நேச்சாருக்கு வேலை செய்யறதுக்கு யார் வேணும்? ராஜகுலத்தார். பேசுங்க, யார் வேணும்? சரி, இப்ப ராஜகுலத்தார் யாருங்க? நம்முடைய ஆண்டவர் யாரு? ராஜா. அந்த ராஜா உங்களை என்ன எப்படி மாத்திட்டாரு? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் யாருன்னு தெரியணும். அடுத்தது நீங்க யாருன்னு உங்களுக்கு என்ன செய்யணும்? தெரியணும். நீங்க யாரு? ராஜகுலத்தார். மறந்துடாதீங்க, இன்னைக்கு நீங்க யாருங்க? we are kingly people. நம்ம யாரு? ராஜகுலத்து ஜனங்கள். நீங்க சாதாரண ஜனங்கள் இல்ல. நீங்கள் நானும் யாரு? ராஜகுலத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜகுலத்தார்னா இது, அதுவும் ராஜகுலத்தார்னா ராஜவம்சத்துல இருக்கிற இஸ்ரவேல்ல இருக்கிற அந்த ஜனங்கள் தான் நேபுகாத்நேச்சாருடைய அரண்மனையில இருக்கணுமா. அதே போல வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களற அவர் நம்மை கழுவி, படிங்க, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும். சரி, அதுல குறிப்பு வேற ஒண்ணும் இல்ல. உங்களை என்னை கர்த்தர் என்னவா மாத்தி இருக்கிறாரு? ராஜா. சொல்லுங்க, நீங்கள் நானும் யாரு? ஹலோ, நீங்க சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்க எங்க போனாலும் என்னன்னு தெரியணும், நீங்கள் நானும் யாரு? ஆண்டவர் இயேசு உங்களை என்ன எப்படி வச்சிருக்கிறாரு? இந்த உலகத்துல ராஜாவா வச்சிருக்கிறாரு. அவர் ராஜாதி ராஜா. நீங்க யாரு? ராஜா. நீங்க ராஜாவா இருக்கிறதுனால
இந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு எனக்கும் அவருடைய கிருபை, வல்லமை, ஞானம், ஒத்தாசை கொடுக்கறதுனாலே இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலும் ஷைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, சுடராய் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா இங்கே நேபுகாத்நேச்சார் யாரை கேட்கிறான்? ராஜகுலத்தாரை கேட்கிறான். அதே போல ராஜாதி ராஜா உங்களை என்னையும் அந்த ராஜாவுடைய சமூகத்துல போய் நம்ம நித்திய காலமா வாழ்றதுக்கு முன்னாலேயே கர்த்தர் உங்களை என்னவா மாத்திட்டாரு? ராஜாவா மாத்திட்டார். சொல்லுங்க, ஹலோ ராஜா. பக்கத்துல இருக்க சொல்லிட்டீங்களா? ராஜா. என்ன பிரதர் கிறிஸ்டோபர், ராஜாவா நீங்க கூஜாவா? யாருங்க? ராஜா. கூஜாவான்னு கேட்டவொடனே சத்தம் ஜாஸ்தி வருது. நீங்க கூஜா கிடையாது. யார் நீங்க? ராஜா. ராஜகுலத்தாரும். அடுத்தது துரை மக்கள். துரை மக்கள்னா தமிழ்ல புரியலன்னுட்டு இங்கிலீஷ்ல பைபிள்ல எடுத்து பார்த்தா என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஃபேவர்ட் பீப்புள். முதலாவது ராஜகுலத்தார், ரெண்டாவது என்னது? தயை பெற்ற ஜனங்கள். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? சொல்லுங்க, தயை பெற்ற ஜனம். சொல்லுங்க, நீங்கள் நானும் யாரு? தயவு பெற்ற ஜனங்கள். தயவு கர்த்தர் தந்தபடியால் அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. துரை மக்கள், ராஜாக்கள். அடுத்தது யாரு? ராஜகுலத்தார். அடுத்தது துரை மக்கள். அடுத்தது யாதொரு மாசும். ராஜா முன்னால் நிக்கிறதுக்கு யார் இருக்கணுமா? யாதொரு மாசும் இல்லாத இருக்கணும். இதுல இருக்கிற எல்லா குவாலிட்டிஸையும் யாருக்கு, இதுல இருக்கிற தகுதி எல்லாமே யாருக்கு இருக்குது? நம்ம ஆண்டவர் இயேசு ராஜகுலத்தார். நம்ம ஆண்டவர் இயேசு தயவு பெற்றவர். ஆண்டவர் இயேசு மாசு இல்லாதவர். அடுத்தது ஆண்டவர் இயேசு யாரு? அழகானவர். அதே போல இதுல சொல்லப்பட்ட எல்லா குணாதிசயங்களையும் ஆண்டவர் இயேசுவுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கிறதோ அத்தனையும் அவர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். உங்களை பார்த்தா மாசில்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? பாவம் நிறைந்தவங்களா பார்க்கல. உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? நான் சொல்றது கொலோசியர் 1:21 சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பரிசுத்தராகவும் உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? ஹலோ, அவரே பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் பாவியாகிய நம்மை எப்படின்னு பார்க்கிறாராம்? அந்த பிதாவானவர் இயேசுவின் ரத்தத்தினாலே நம்மை கழுவி ஒரு பாவம் கூட செய்யாதது போல, நீங்க பிறந்ததுல இருந்து ஒரு பாவம் செய்யாதது போல அவ்வளவு தூய்மையாக உங்களை என்னையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஓ பரிசுத்தவான்களே, ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் பரிசுத்தவான்களா தான் பார்க்கிறாரு. உங்களை பாவின்னு பார்த்து நான் பாவின்னு தான் பிரசங்கம் பண்ணல. ஆண்டவர் இயேசு உங்களை என்னன்னு பார்க்கிறாரு? எங்க உலகத்துல இருக்கிற ஒரு நேபுகாத்நேச்சார், இருந்த ஒரு நேபுகாத்நேச்சார் ராஜா கேட்டான், என்னது? அவன் அரண்மனையில வேலை செய்யறதுக்கு யாரெல்லாம் வேணுமா? ராஜகுலத்தார் வேணும், துரை மக்கள் வேணும். அடுத்தது யாதொரு மாசும் இல்லாம இருக்கணும். அடுத்தது என்னது? அழகா இருக்கணும். ஹலோ, அழகா இருக்கிறீங்களா இல்லையா? கண்ணாடியில எவ்வளவு நேரம் பாக்குறீங்க? எவ்வளவு நேரங்க பாக்குறீங்க? ½ an hour யாரோ சொல்றாங்க. கண்ணாடியில நீங்க யாரு அட்டாச்மெண்ட் போடணும்? சொல்லுங்க பார்க்கலாம். முகத்துக்கு மேல சாயம், பவுடரு இதெல்லாம் யாரு போடணும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு நான் என்ன செய்யறது இல்லை, பவுடர் போடுறது இல்லை. அது போகட்டும். எதுக்காக இதை சொன்னேன்? ஆண்டவர் என்ன அழகா வச்சிருக்கிறாரு சொன்னீங்களா? அவரவர் சொன்னீங்களா? ஆண்டவர் என்ன அழகா வச்சிருக்கிறாரு சொல்லிட்டீங்களா? ஆண்டவர் உங்களை அழகா வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சா நீங்க போய் உதட்டு சாயமோ அந்த சாயமோ இந்த சாயமோ நீங்க போடுங்க, போடாதீங்க, அதை பத்தி நான் சொல்லல. யாருக்கு அட்டாச்மெண்ட் வேணும் தெரியுமா? பைபிள்ல போட்டிருக்குது. யாருக்கு அட்டாச்மெண்ட், யாருக்கு மேல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போடணும்னு எங்க போட்டிருக்கு தெரியுமா? 1 கொரிந்தியர் 12:24 நினைக்கிறேன். நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. நீங்க நிறைய அலங்கரிப்பெல்லாம் போட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்க உங்களை என்னன்னு பார்க்கல, அழகா பார்க்கல. நீங்க உங்களை லட்சணம் உள்ளவர்களா பார்க்கல. வேதவசனம் என்ன சொல்லுது? நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு என்ன தேவையில்லை. நான் இங்க நீ மை போடாத, பூ வைக்காதன்னு சொல்றதுக்கு இல்லை. நீங்க லட்சணமா இருக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க, நான் லட்சணமா தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசு என்ன லட்சணமா வச்சிருக்கிறாரு. இயேசு உங்களை என்ன எப்படி வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க, இயேசு உங்களை எப்படிங்க வச்சிருக்கிறாரு?
லட்சணமா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. லட்சணமா வச்சிருக்கிறாரு, லட்சாதிபதியாக வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் உங்களை ஆண்டியா வைக்கல. ஆண்டவர் என்ன ஆண்டியா வைக்கல? சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை என்ன வைக்கல? இங்க வந்து ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லி இருக்கிறேன், உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவனுடைய சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தின் நீதியினால் கிடையாமல் விசுவாசத்தின் நீதியினால் கிடைத்தது. நான் சொல்றது ரோமர் 4:13 அங்க இருக்குது. உலகத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? உலகத்தை சுதந்தரிப்பான்னு சொல்லிட்டு. ஆனா கவனிக்கிறீங்களா? நான் கேட்டதை நான் சொல்றேன். நான் சின்ன வயசுல நான் போயிட்டு இருந்த சர்ச்சில் இருந்த எனக்கு கற்றுக் கொடுத்த போதகர்கள்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? இந்த உலகத்தில் நீ என்ன செய்யாத, இடம் வாங்காத, அங்க வாங்குன்னு சொல்லி கையை காமிச்சாலாம். அவங்க நிறைய இடம் வாங்கி வச்சுட்டு பிரசங்கம் பண்ணி எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, நீ வாங்காதன்னுட்டு. இங்க மெட்ராஸ்ல ஏற்கனவே நம்மகிட்ட எத்தனை பேர் இங்க இடம் வாங்கி இருக்கிறீங்க? வாங்காதவங்களாம் என்ன செய்யுங்க? நிச்சயமா வாங்குங்க. ஏன்னா வேதத்தில் என்ன சொல்லி இருக்குது? ஆபிரகாம் எதை சுதந்தரிப்பான்? ஆமா, நீங்களும் நானும் இயேசுக்கே சுதந்திரவாளி, அது எங்களுக்கு தெரியும், சந்தேகமே இல்லை. ஆனாலும் உங்களுக்காக உங்களை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு தான் சொல்லி இருக்குது. நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாயின்னு போடல. ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? எப்படி இருக்க போறீங்க? ஆசீர்வாதமா இருக்க போறீங்களா? சாபத்தில் இருக்க போறீங்களா? எங்கெங்க இருக்க போறீங்க? ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல இங்க வந்து நேபுகாத்நேச்சார் கேட்கறான், இப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு அரண்மனையில வேணும்னு சொல்லி. யாரு? ராஜகுலத்தார். அடுத்தது துரை மக்கள்னா தமிழ்ல புரியல, இங்கிலீஷ்ல வந்து ஃபேவர்ட் பீப்புள்னு போட்டிருக்குது. தயவு பெற்ற ஜனம். ராஜகுலத்தாரும் தயவு பெற்றவர்களும். இந்த நம்ம சபையில இருக்கிற எல்லாரும் மாசு இல்லாதவர்கள். அதனால இந்த பாஸ்டர் பாவத்தை பத்தி பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு சொன்னாரு, அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? மாசு இல்லாதவர்கள். அடுத்தது அழகானவர்கள். அடுத்தது இன்னும் இருக்குது பாருங்க, சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர். கவனிக்கிறீங்களா? இந்த சபையில இப்படிப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கு அறிவே இல்லை, எனக்கு புத்தியே இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்க உள்ளத்துல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார்னா அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்னு 1 கொரிந்தியர் 1:31 போட்டிருக்குது. இந்த இயேசுவை உங்கள் உள்ளத்திலே கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் தயவு பெற்றவர்கள், நீங்கள் மாசில்லாதவர்கள், நீங்கள் ஞானத்தில் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள், ராஜ அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்கள். வேதம் சொல்லுகிறது நீங்க திறமையுள்ளவர்கள் சொல்லி. எத்தனை பேர் திறமையுள்ளவர்களா இருக்கிறீங்க? அதனால உங்க பசங்களை பார்த்து மக்கு தத்தி இது உருப்படாது, இது என்னது தத்தியா பிறந்துச்சு, இந்த பாப்பாக்கு என்ன இல்லை, அறிவே இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. விளங்குதா? உங்க பசங்களை பார்த்து பன்னி, மக்கு, சனிய, பேயி, பிசாசு இதெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் சேர்த்து வச்சுக்காதீங்க. ராஜ அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்கள். நீங்கள் நானும் யாரு? ராஜ அரண்மனையிலே. எந்த அரண்மனையிலே? பரலோக ராஜ அரண்மனையிலே சேவிக்க ஆண்டவர் உங்களை திறமையா மாத்திட்டார்னா, இந்த உலகத்துல உங்களை திறமை இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது. திறமை இல்லைன்னு சொன்னான்னா அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சூனை இழந்து போறான்னு அர்த்தம். உங்களை யாராவது இழந்து போயிட்டாங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு பெரிய ஒரு லாபத்தை இழந்து விட்டான்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா உங்க கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். ஒரு முறை ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் ஒரு இடத்துல வேலைக்கு போனாராம். அப்ப வேலைக்கு போயிட்டு அந்த பாஸ் கிட்ட சொன்னாராம், ஃப்ரம் திஸ் டே திஸ் ஆஃபீஸ் இஸ் கோயிங் டு பி பிளெஸ்ட் அப்படின்னாராம். இன்னையில இருந்து இந்த ஆஃபீஸ் ஆசீர்வதிக்கப்பட போகுது அப்படின்னாராம். ஏன் நீ என்ன விசேஷம்? நிறைய பேர் தான் இந்த இடத்துல வேலை செய்யறாங்க. இதுவரைக்கும் இந்த ஆபீஸ்ல வந்து யாருமே அப்படி சொன்னதில்லை, நீ மட்டும் என்ன அப்படி சொல்றன்னு கேட்டதுக்கு அந்த ஆள் சொன்னாராம், என் மேல கர்த்தருடைய தயவு இருக்குது, என் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது, அதனால நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்கிறேன், என் வழியாக இந்த ஆபீஸ்ல எல்லாருக்குமே ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சான். அப்படின்னா நீ வந்து எந்த நேரம்னாலும் ஆபீஸ் டைமை தவிர இன்னும் நீ எவ்வளவு வேலை செய்யனாலும் என்ன செய்யலாம்,
செய்யலாம், உன்னோடு இருக்கிற தயவு எங்களுக்கும் கிடைப்பதாக சொல்லி அந்த ஆளும் சேர்ந்து ஆமேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய தயவை சேர்ந்து பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதே போல கர்த்தர் உங்கள் மேல் என் மேல் என்ன வைத்திருக்கிறார்? தயவு வைத்திருக்கிறார். தயவு பெற்ற ஜனம், மாசில்லாத ஜனம். நீங்கள் நான் யாரு? மாசில்லாதவர்கள், தயவு பெற்றவர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாசில்லாதவர்களாக, தயவு பெற்றவர்களாக, திறமையுள்ளவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிதான் போட்டிருக்குதுங்க. தானியேல் 1:3 ஒரு உலக பிரகாரமான ராஜா, அவன் முன்னால வேலை செய்யறதுக்கு யாரெல்லாம் தேடுறான்? அவன் திறமையா இருக்கணும், ஞானத்துல தேறி இருக்கணும், அறிவில சிறந்து இருக்கணும், கல்வியில் நிபுணரா இருக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ராஜா என்ன செஞ்சான் தெரியுமா? கவனிங்க, அதுதான் முக்கியம். அதுக்கு ராஜா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம எதையாவது செய்யணும்னு செய்வான். உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்துக்கும் மனுஷன் ஏதாவது செய்யணும். ஆனா நம்ம ஆண்டவருக்கு நம்ம எதையும் செய்ய வேண்டாம். அவரே வந்து ஜீவனை கொடுத்து, அவரே வந்து நம்மை பரிசுத்தவானாக நீதிமானாக மாற்றி, ரத்தம் சிந்தி பரலோகவாசியாய் நம்மை நித்திய ஜீவனை தந்து ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட அதை கொடு இதை கொடுன்னு கேட்கல. அதுக்கு பதில் அவரே சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். இப்ப இங்க குறிப்பு கவனிங்க. இப்போ அதுக்கு நேபுகாத்நேச்சார் இப்படிப்பட்ட திறமெல்லாம் வேணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ராஜ சாப்பாடு கொடுத்தான். ராஜ சாப்பாடு கொடுத்தா நிபுணர் வந்துருவாங்களா? திறமைசாலி வந்துருவாங்களா? ஹலோ, நீங்க நிறைய நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்களா? திறமையா மாறிடுவீங்களா? இன்னைக்கு உலகமே அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. என்னது, நிறைய என்னெல்லாமோ மெமரி பிளஸ்ஸாம், மெமரி பவராம். என்ன, நீ எந்த மெமரி பவரும் எந்த பிளஸும் சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் கர்த்தராகிய இயேசுதான் நமக்கு மெமரியும் மெமரி பிளஸுமா இருக்கிறார். ஏனென்றால் அவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆண்டவராய் இருக்கிறார். யாரெல்லாம் இந்த ஆண்டவர், இந்த கர்த்தராகிய தேவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி, இயேசுவே ஆண்டவர் சொல்லி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. நல்லவனுக்கு பரலோகம், கெட்டவனுக்கு நரகம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல போடல. இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு நித்திய ஜீவன், இயேசு இல்லாதவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டால் என்ன உண்டு? நித்திய ஜீவன் நிச்சயமாய் உண்டு. பாவம் செய்யாதவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி சபை மாத்திடுச்சு. அதனால நீ பாவம் செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொல்லியே பிரசங்கம் பண்ணிட்டாங்க. விளங்குதா? பாவம் செய்யாதன்னு சொல்லி இங்க நான் பாவத்தை பிரசங்கம் பண்ண வேண்டாம். மறுபடியும் இப்ப சொல்றேன், கவனிங்க. நான் தெரியாம சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க, தெரிஞ்சுதான் சொல்றேன். கவனமா கேளுங்க. எந்த மனுஷனும் பாவத்தினாலே நரகத்துக்கு போவது கிடையாது. என்ன பாஸ்டர் என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன். எந்த மனுஷனும், ஒரு மனுஷன் பாவத்தினால எங்க போறதில்லை? நரகத்துக்கு போறதில்லை. அப்போ ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னங்க? நான் பல இடத்துல போய் கேட்டேன். இந்த வாரத்தில் கூட ஒரு பாஸ்டர் மீட்டிங்கில் போய் பிரசங்கம் பண்ண போகிறேன். இந்த வாரத்தில் கூட ஒரு 100 பாஸ்டர் வருவாங்க. புதன்கிழமை போக வேண்டியது இருக்குது ஒரு இடத்துல. அந்த இடத்துல போய் முதல்ல ஒரு கேள்வி, ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 100 பாஸ்டரும் சேர்ந்து சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? பாவம் அப்படிம்பாங்க. அப்புறம் நான் உடனே பாவம் இல்லை அப்படின்ன உடனே என்ன ஒரு மாதிரி அப்படி மேலே எங்கேயும் பார்த்து முறைப்பாங்க. இயேசு ஏற்கனவே என்ன மாத்திட்டாரு? அழகாதான் மாத்திட்டாரு. அவங்க முறைக்கிறதுனால நான் உடனே கருப்பாயி, என் முகம் கருப்பாயி நான் வேற மாதிரி மாறி போக முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எந்த மனுஷனும் பாவத்தினால நரகம் போகல. அந்த பாவத்தின் பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினாலேயே ஒரு மனுஷன் எங்கே போறான்? நரகம் போகிறான். என்ன வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 3:36 என்ன போட்டிருக்குது? தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல். யார் மேல? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் மேல. இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் மேல தேவனுடைய கோபம் கிடையாது. கவனிக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் மேல என்ன கிடையாது? தேவனுடைய கோபம் கிடையாது. நாம் தயவு பெற்றவர்கள். தயவு பெற்றவர்கள்னா
அவர் யாக்கோவிலே குற்றம் பார்க்கிறதில்லை. மறுபடி சொல்றேன், யாக்கோவிலே என்ன செய்யறது இல்லை? குற்றம் பார்க்கறது இல்லை. என்ன அர்த்தம்? நீ என்ன பாவம்னா செஞ்சுக்கலாம், அவர் பார்க்கறது இல்லை, அப்படி இல்லை. அந்த பாவத்தின் எல்லா தண்டனையும், நாம் பெற வேண்டிய தண்டனை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது யாரு? இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆகவே என்னை எல்லா பாவத்திற்கும் என்னை கர்த்தர் இயேசு என்ன ஆக்கிட்டாரு? நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. எல்லா பாவத்துக்கும் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிட்டாரு? நீங்களாக்கிட்டார். நல்ல நமக்கு இருந்த, கவனிக்கிறீங்களா, ஆதியில இருந்த கிறிஸ்தவர்கள், ஆதியில இருந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே செய்தியெல்லாம் சரியா தான் இருந்திருக்குது. இடையில தான் மாறி போச்சு. நம்ம பாட்டு கூட சூப்பரா இருக்குது. 5 பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கோபமே கிடையாதுன்னு பாட்டே இருக்குது. ஆனா நம்ம ஆளு பிரசங்க செய்தியெல்லாம் மாறிடுச்சு. என்னது? ஆண்டவர் கோபப்பட்டு உன்னை சாப் ஆஃப் பண்ணிடுவாரு, அப்படி உன்னை ஆண்டவர் கோபத்தினால உன்னை நசுக்கிடுவாரு, உன்னை எரிச்சிடுவாருன்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா உங்களுக்கு எனக்கும் நல்ல செய்தி என்ன? ஆண்டவர் உங்க மேல, என் மேல எந்த கோபமும் ஆண்டவருக்கு கிடையாது. ஏன்னா பிதாவாகிய தேவன் நம்மேல் விழ வேண்டிய எல்லா கோபாக்கினையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விழ செய்து விட்டார். இப்ப எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. சொல்லுங்க சத்தமா. Amen. That's right. பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ரைட். இப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், ராஜா இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவரை தன்னுடைய அரண்மனையிலே வேலை பார்க்கும்படி தேடினான். ஆனால் இதை காட்டிலும் உன்னதமான குணாதிசயங்களை ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் தந்திருக்கிறார். ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உங்களை என்னை திறமசாலியா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்க சொன்னீங்களா நீங்க திறமசாலி? சொன்னீங்களா? ஹலோ, சொன்னீங்களா? திறமசாலி. ஹேய் திறமசாலியே, ஆண்டவர் இயேசு உங்களை திறமசாலியா வச்சிருக்கிறாரு. திறமசாலி யாருங்க நீங்க? ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லை அப்படிலாம் கிடையாது. நீங்க யாரு? திறமசாலின்னு வேதம் சொல்லுது. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேத வசனம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள்தான் நான். இந்த வேத வசனம் என்னை மாசில்லாதவன் என்று சொல்லுகிறது. கர்த்தர் என்னை மாசில்லாதவனாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? மாத்திட்டாரு. உங்களுக்குள்ள எனக்குள்ள வானத்தையும் உண்டாக்கின தேவன் அவருடைய ஜீவனை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, க்ளோரி. அந்த ஜீவனை வைத்தது மட்டுமில்லாமல் அவரே நமக்குள்ளாக இருந்து, ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 34:5 படிங்க. அதெல்லாம் மறக்காம பார்க்காமலே சொல்லணுமே டக்குன்னு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, யாரை நோக்கி பார்த்து? சினிமாவை நோக்கி பார்த்து, அப்படியா? நியூஸ் நோக்கி பார்த்து, SMS நோக்கி பார்த்து, யாரை நோக்கி பார்த்து? இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்யவில்லை? வெட்கப்படவில்லை. இப்போ ஆண்டவர் இயேசுவை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொன்னதுனால இப்போ இங்க இருக்கிற தம்பிமார் தங்கச்சிமாருக்கெல்லாம் ஒரு சில ஆலோசனை சொல்ல விரும்புறேன். விளங்குதா? யாரை நோக்கி பார்த்து? ஏற்கனவே முதல்லயே நான் சொல்லிட்டேன் நிறையா. கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் என்ன செய்யும்? பிழைக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? டெய்லி
எப்படிங்க இன்னைக்கு நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறேன்னா திடீர்னு ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் என்கிட்ட வந்து சும்முன்னு வந்துட்டு, மகனே இதோ வந்துட்டேன், நீ என்னை பற்றி பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரையும் பார்க்கல, அவர் தரிசனத்தையும் என்ன செய்யலை, பார்க்கல. இன்னைக்கு நின்று பிரசங்கம் பண்ணுறேன்னா இங்கே உங்களை போல ஆனந்த் கவனிக்கிறியா, உன்னை போல இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து எல்லா ஆராதனையிலும் முதல், இப்போ நீங்களாம் அழகா சேர்ல உட்காந்து இருக்கிறீங்க, நாங்கள் போன சர்ச்செல்லாம் முதல்ல எல்லாம் அங்கே கீழே உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னு. அதுவும் அங்கே நாங்கள் பிரசங்கம் கேட்ட பாஸ்டர்லாம் எத்தனை மணிக்கு முடிப்பார் தெரியுமா? 2 மணிக்கு தான் பிரசங்கத்தையே முடிப்பார். இங்கே உங்களெல்லாம் பரவாயில்ல 12 மணி 12:30க்கெல்லாம் முடிச்சு அனுப்பிடுறோம். நான் போன இடத்துல 2 மணிக்கு தான் பிரசங்கத்தை முடிப்பாங்க. உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். அவர் அந்த பாஸ்டர், என்னுடைய பாஸ்டர் பிரசங்கம் எடுத்தாருன்னா எப்படி எடுப்பார் தெரியுமா? ஜீன்னு எடுப்பார். 7 ஆரம்பிப்பார். 7 ஆரம்பிச்சு அப்படியே வரிசையாக வந்து ஜீல வந்து கிரேஸ்ன்னு எடுத்தாருன்னு வச்சுங்க, பைபிளில் எங்கெல்லாம் கிரேஸ் இருக்குதோ அத்தனையும் சொல்லி முடிக்காம பிரசங்கத்தை அவர் முடிக்க மாட்டார். அவர் 7 பாயிண்ட் 8 பாயிண்ட்லாம் பேச மாட்டார். பைபிளில் எங்கெல்லாம் ஜீன்னு எடுத்தாரோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு தான் பிரசங்கத்தையே முடிப்பார். ஆனால் உங்களுக்கு எனக்கும் பரவாயில்ல, கிருபையாக இலவசமாக ஈவாக உங்களை இங்கே உட்கார வச்சு வேத வசனத்தையும் சொல்லி கொடுத்து, வேத வசனத்தில் கொஞ்சம் கேள்வியும் கேட்டு அதுக்கு ஒரு கிஃப்டையும் கொடுத்து, நீங்கள் எப்படியாவது இந்த ஜீவனுள்ள தேவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை இங்கே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இப்போ வேத வசனத்தில் இன்னும் அதிகமாய், இப்போ இது சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அதனால ஒரு டைம் கால்குலேஷன் போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு இன்டர்நெட் முன்னால எவ்வளவு நேரம் நிற்கிறீங்க கவனிக்கிறீங்களா? பாட புஸ்தகத்துக்கு முன்னால எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க? செல்போன் முன்னால எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாருங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது கவனிக்கிறீங்களா? நம்ம எல்லாருக்கும் கேலண்டர் வேற கொடுத்துருக்குறோம். கேலண்டர் எது கொடுத்துருக்குறோம்? அதுல என்ன இருக்குது? ஜீவனுள்ள வார்த்தை இருக்கிறது. அன்னன்னைக்கு ஒரு வசனம் என்ன இருக்குது? கேலண்டர்ல போட்டிருக்குது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு எத்தனை வசனம்? ஒரு வசனம். கவனிக்கிறீங்களா? இப்போ இன்னைக்கு நான் இப்போ சொல்றேன், சங்கீதம் 34:5 சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை படிப்பேன். கவனிக்கிறீங்களா? எனக்கெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல ஒரு வசனத்தை படின்னுட்டு. வேத வசனத்தை தியானிக்கணும், படிக்கணும். ஏனென்றால் இந்த வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, இதெல்லாம் மனப்பாடமா மனசுல இருந்ததுனால இந்த வேத வசனத்தை தியானிக்கிற மனுஷன் தான் யாரு? பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். கவனிக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 1/2 மணி நேரம் வந்து தேவ செய்தியை மட்டும் கேட்டுட்டு போனால் பத்தாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆள் என்ன பண்ணுது, ஒரு பையில் ஒன்று பைபிளை கொண்டு வந்துட்டு அந்த வீட்டில் பையிலேயே தொங்குது. நான் அந்த வீட்டில் போய் வேத வசனத்தை சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பைபிள் எடு அப்படின்னா பையிலிருந்து வருது பைபிள். நான் அந்த தம்பியை வர சொன்னேன், எங்கே இருக்கிறாரு தெரில, வந்திருக்கிறாரா இன்னைக்கு தெரில. நான் நீ வா, அந்த பையும் கொண்டு வா, எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வந்திருக்கிறாரா என்னன்னு தெரில. ஏன்னா உங்க பைபிளை வந்து பையில வச்சு வீட்டில் தொங்க விடுறதுக்காக இல்லை. உங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு எத்தனை தட்டு வச்சிருக்கிறீங்க? ஐயா 2 3 சும்மா தெரியாம சொல்லாதீங்க. அவர் வீட்டில் இருக்கிறதே 5 பேர், 2 தட்டு தான் வச்சிருக்கிறாராம். ஆளுக்கு ஒரு தட்டு உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஆளுக்கு ஒரு தட்டு இருக்குதுல்ல. அதை தவிர ஆளுக்கு ஒரு தட்டு இருந்தா, இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன செய்யறீங்க? ஸ்பெஷலா ஒரு தட்டை கொண்டு வர்றீங்களா இல்லையா? ஆமா. அதே போல உங்க வீட்டுல சாப்பிட்றதுக்கு எத்தனை தட்டு வச்சிருக்கிறீங்க? உங்க சின்ன குழந்தை முதல் எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? சாப்பிட தட்டு இருக்குது இல்ல? பைபிள் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ரொம்ப நாள் ஆச்சு இதை சொல்லி, அதனால சொல்றேன். இல்லை யாராவது இங்கே ஒருத்தர் இருக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் ஒரே தட்டு தாங்க வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு அப்பா சாப்பிடுவார், அப்புறம் அம்மா சாப்பிடுவாங்க, அப்புறம் எல்லாரும் வரிசையாக சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே எங்கள் வீட்டில் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆயிரும். யாராவது ஒருத்தர் இருக்கிறீங்களா இங்கே? சாப்பிட்ற தட்டு மட்டும் ஆளுக்கு ஒன்று, ஆனால் பைபிள் மட்டும் வீட்டுக்கு ஒன்று. இருக்கிறீங்களா அப்படி? எங்க வேத வசனம் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய காலமாய் வாழ வைக்கக்கூடிய வேத வசனம். அது மட்டும் இல்லாமல் இப்போதான் படிச்சுட்டு இருக்கிறோம், இந்த வேத வசனம் உங்களை எப்படி மாற்றும்? திறமையுள்ளவர்களாக, தேறினவர்களாக, சிறந்தவர்களாக இதெல்லாம் போட்டிருக்குது. மாற்றுறது யாரு? இந்த வேத வசனம் தான் மாற்றும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள்? அப்ப அவரை நோக்கி பார்க்கிறது வாரத்தில் ஒரு நாளா? ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிடுவீங்க?
எத்தனை வேளை சாப்பிடு ஒரு நாளைக்கு? உன்னை தான் கேட்குறேன், சொல்லு. 3 வேளையா? நான் நான் சாப்பிட்றத கேட்குறேன், அங்கேருந்து பதில் சொல்கிறாங்க 3 வேளைன்னு. 3 வேளை சாப்பிட்டுட்டு திடீர்னு இடையில பசிச்சதுன்னா கடையில் போய் உடனே கூல்ட்ரிங்கோ டீயோ பிஸ்கெட்டோ சாப்பிடாம இருக்கிறீங்களா இல்லையா? சாப்பிட்றீங்களா இல்லையாங்க? வெறும் கூல்ட்ரிங்க் பிஸ்கெட்டு டீ மட்டும் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா நான் நிறைய சொல்லுவேன். வேர்க்கடலாம் வாங்கி பாக்கெட்டில் வச்சு சாப்பிட்டுன்னு இருப்பேன். கவனிக்கிறீங்களா? அதை போல் வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்றதுனால பாக்கெட்டில் எப்பயுமே ஒரு பைபிள் வச்சுருப்பேன். நான் பைபிள் வச்சுருந்து பஸ்ஸில் போனால் அந்த பைபிளில் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு வசனத்தை, ஒரு நாளைக்கு எத்தனை வசனம்? 10 வசனம் இல்லை. ஒரு சாப்டர் படிக்கும்போது ஏதாவது ஒரு வசனம் நல்லா நம்ம ஆவியில் உணர்ற மாதிரி தெரியும். அந்த ஒரு வசனத்தை மட்டும் என்ன செஞ்சிருவோம்? மனப்பாடம் பண்ணி வச்சிருவோம். அதை போல் சங்கீதம் 85 நாளா, அதில் நிறைய வசனம் இருக்குது. 55 நாள், சங்கீதம் 100, சங்கீதம் 95, இதெல்லாம் நிறைய வசனம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். மனப்பாடம் பண்ணி கர்த்தர் நாள் 86:5 படிங்க சங்கீதம். ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். இதை ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது நான் சின்ன வயசில் மனப்பாடம் பண்ண வசனம் அது. ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். பள்ளிக்கூடம் போகும்போது மட்டும் இல்லை, வேலைக்கு போகும்போதும் பைபிளை வச்சு படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போவேன். வேலைக்கு ஆஃபீஸில் வேலை செய்யும்போது அந்த பிஸியில் மறந்துடுவோம் பாருங்க. டீ டைமில் எல்லாரும் கொஞ்சம் வெளியே போவாங்க. எல்லாரும் போய் பக்கத்தில் இருக்கிற வெத்தலை பாக்கடையில் போயிட்டு எல்லாம் பக்கு பக்குன்னு இழுத்துட்டு மறுபடியும் வரும். நான் எல்லாம் பக்கத்தில் போய் பக்கு பக்குன்னு இழுத்து விடும் பாருங்க. அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் 86:5 கர்த்தா ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். நான் உடனே அந்த வசனம் மறந்துச்சுன்னா பாக்கெட்லேருந்து எடுப்பேன், தொடர்ந்து அதை படிச்சுட்டு மறுபடியும் பாக்கெட்டில் வச்சுப்பேன். அதனால இந்த வேத வசனங்கள் அவரை நோக்கி பார்த்தவர்கள், இயேசுவை நோக்கி பார்த்தா உங்களுக்கு என்ன முகம் உண்டு? மறந்துடாதீங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்யவில்லை? வெட்கப்படவில்லை. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன முகத்தை கொடுத்திருக்கிறார்? பிரகாசமுள்ள முகத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த வேத வசனத்துல ராஜா சொன்னா இப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் இருந்தா அவன் தான் ராஜா அரண்மனையில் சேவிக்கணும்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணாரு? அவங்களுக்கு 5ஆம் வசனத்தில் சொல்லி இருக்குது, தான் உண்ணும் போஜனத்தில் தான் குடிக்கும் திராட்சை ரசனத்தில் தினமும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுத்தான். ராஜா என்ன பண்ணாரு? தினமும் டெய்லி ஒரு போர்ஷனை அவங்களுக்கு கொடுக்கிறாரு. இவங்க இப்படி சாப்பிட்டாங்கன்னா என்ன மாறிடுவாங்க? திறமையா மாறிடுவாங்கன்னு. கவனிக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்களை நல்லா சாப்பிட வைக்கிறீங்க. டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னா வீட்டுக்கு வந்தா ஹோம்ஒர்க் செஞ்சாங்களா, படிக்கிறாங்களா, அதெல்லாம் பாக்குறீங்க இல்லையா? அதே போல வேத வசனத்தையும் கொஞ்சம் படிக்க வச்சு, கொஞ்சம் அதுக்காக தான் வேத வசனத்தை படிக்கலன்னா நாங்கள் என்ன செய்யுங்க, நம்ம வசனத்தையாவது அங்கே டிவிடியில் போட்டு டிவிலேயோ போட்டு எப்படியா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேத வசனம் உங்களுக்கு ஜீவனுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறது. உங்கள் முகத்தை பிரகாசமாய் மாற்றுகிற வேத வசனை அப்படியாக நம்மை பிரகாசமாய் மாற்றுகிற ஆண்டவரை நோக்கி எல்லாரும் பார்க்கலாமா? எல்லாரும் அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நாம் சரி எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தர் காணிக்கை கொடுத்துட்டு அப்படி கர்த்தருடைய பந்திக்கு நாம் போலாம். Thank you Lord Jesus. 5 என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள்
சாபங்கள் கோபங்கள் எல்லாம் தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம், மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி, நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம், மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. Thank you Lord. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி, நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி நீயதே. அதனால கவனிக்கிறீங்களா, வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இங்கே கர்த்தருடைய சமூகத்துல ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் மட்டும் ஆண்டவர் வார்த்தையை கேட்டு சாப்பாடு எப்படி போதும்? வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்டா போதுமா? உங்களுக்கு போதுமாங்க? உங்களுக்கு பத்தாது. யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தேன், சரி நிறைய வசனத்தெல்லாம் நான் பார்க்கல, விட்டுட்டேன். அதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் இருக்கிற எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குதா? பைபிள் இருக்குதா எல்லார்கிட்டையும்? பைபிள் இல்லைன்னா கட்டாயம் உங்க வீட்டில் சிறு குழந்தையிலிருந்து எல்லாருக்கும் முடிஞ்சா ஒரு இங்கிலீஷ் பைபிளும் ஒரு தமிழ் பைபிளும் சேர்த்து வாங்கி கொடுங்க. ஏன்னா ஒரு சில வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னா தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல பார்க்கணும், இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் அப்படி பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா இந்த இப்ப தானியேல் 1:3 துரை மக்கள்னு சொல்லி போட்டிருக்கு. துரை மக்கள்னா யாருக்கு அர்த்தம் புரியுமா? துரைனா அப்புறம் ஆங்கிலோண்டி நினைச்சிருவீங்க. அந்த துரை இல்ல, இங்க என்ன போட்டிருக்குது? தயவு பெற்றவர்கள், வெல் ஃபேவர்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லி. நேபுகாத்நேச்சார் அரண்மனையில் இருக்கிறதுக்கு யாரு சும்மா சண்டை போடுறவன் மறைக்கிறவன்லாம் எனக்கு வேண்டாம், வெல் ஃபேவர்ட் பீப்புள் தான் வேணும் எனக்கு. தயவு பெற்றவர்கள், எல்லார்கிட்டையும் நல்லா சிரிச்சு எல்லார்கிட்டையும் சண்டை இல்லாம நல்லா இருக்கிறவன் தான் அரண்மனைக்கு வேணும் நேபுகாத்நேச்சார் சொல்றான். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு வெல் ஃபேவர் கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்க எல்லாரும் தயவு பெற்றவர்கள், நீங்க எங்க போனாலும் தயவு நிச்சயமா உண்டு. அதனால தயவு நிச்சயமா உங்களுக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தயவு கொடுத்து அநேகரை கர்த்தர், நான் வரும்போது நிறைய பேர் புதுசா ரட்சிக்கப்படும் போது நான் அவங்க வீட்டிலையும் பார்த்திருக்கிறேன், அவங்களையும் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு போய் பார்த்தா
அவங்கள வீட்டை கர்த்தர் பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்படியாக ஆண்டவர் யூத ஜனங்களை எப்படி மாத்தினாரு? சிறந்தவர்களாக, திறமையுள்ளவர்களாக. யூதர்களை மட்டும் இல்ல, எப்படி ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சாரோ அதே போல உங்களை என்னை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறார். அழைப்பார் இல்ல, ஏற்கனவே ஆண்டவர் அழைச்சதுனாலதான் இங்க வந்திருக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க இங்க வர முடியாது. உங்களை என்னை அழைச்சது ஆண்டவர். அவர் தம்முடைய உலக தோற்றத்துக்கு முன்னவே உங்களை என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டு கர்த்தர் உங்களை இங்கே இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? எவ்வளவுக்கு அதிகமாய் அவரை அறிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்கள் வாழ்விலே வல்லமை பெருகும். வல்லமையும் கிருபையும் பெருகி கொண்டே இருக்கும். ஆண்டவர் இயேசுக்குள்ள எவ்வளவுக்கு அதிகமாக வரீங்களோ, இயேசு எப்படி போகும் பொழுது அங்கே கரங்களை நீட்டி தொட்டு குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினாரோ அதே வல்லமையை ஆண்டவர் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தந்திருக்கிறார். அந்த வல்லமையை எல்லாருமே செயல்படுத்தலாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், பாஸ்டரால் நடக்கும் அடையாளங்கள் போடல. விசேஷித்த பிரசங்கியார் அந்த டெலிவிஷன்ல கண்ணை மூடிட்டு சொல்றாரு, நான் காண்கிறேன், அங்கே ஒரு சகோதரியை காண்கிறேன். அந்த சகோதரிக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கட்டி இருக்கிறதாக காண்பிக்கிறார். இப்பொழுது அந்த கட்டி மறைகிறது அப்படின்னு கண்ணை மூடிட்டு தீர்க்க தரிசனம் சொல்ற பிரசங்கியாரை தேடி ஓடாதீங்க. யாரு தீர்க்கதரிசி? யாரு? நீங்க தான் தீர்க்கதரிசி. உங்க மேல யார் இருக்கிறா? எல்லாரும் நிறைய தடவை சொல்லியாச்சு. அதை கர்த்தருடைய ஆவியானவர், உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போது தீர்க்கதரிசி யாரு? யாருங்க? நீங்க தானா? இல்ல தீர்க்கதரிசியை தேடி போவீங்களா? இல்ல குறி சொல்றவனை தேடி போவீங்களா? 100 ரூபாய் கொடுத்து மருந்து வைக்கிறதுக்கு போவீங்களா? எப்படிங்க? 100 ரூபாய் கொடுத்து மருந்து வச்சா இது ஆயிடும் அது ஆயிடும்னுட்டு ஆளை மாத்துறது, முகத்தையே மாத்திடுறாங்களாம் 100 ரூபாய் கொடுத்தா. நீ எந்த 100 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தாலும் என் முகத்தை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ஏன்னா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள்? பிரகாசம் அடைந்தார்கள். இந்த தானியேலு இந்த ராஜ அரண்மனை ஆரம்பிச்சு சம்பவத்தையே சொல்லல. என்ன தெரியுமா? ட்ரெயின் பண்ணி 3 வருஷத்துக்கு அப்புறம் ராஜா முன்னால வந்து நிக்கணும், நல்ல சாப்பாடு கொடுத்து. அப்போ தானியேலும் அவனுடைய நண்பர்கள் 3 பேரும் சொன்னாங்க, நாங்க ராஜ சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டோம், நாங்க வந்து என்ன செய்வோம், வெஜிடேரியன் தான், வெஜிடபிள் ஃபுட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்க ராஜா வச்ச அதிகாரி வந்து சொன்னா, டேய் நீ வெஜிடபிள் சாப்பிட்ட அப்புறம் ஒல்லி ஆயிட்டீன்னா ராஜா என்ன க்ளோஸ் பண்ணிடுவான். அதனால நீ வந்து என்ன பண்ணு, நீ வந்து நாங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனா அவங்க தானியேலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யல? சாப்பிடல. ஏன் சாப்பிடல தெரியுமா? வேதத்துல போட்டிருக்குது எது சுத்தமுள்ள சாப்பாடு எது சுத்தம் இல்லாத சாப்பாடுன்னு பைபிள்ல பழைய ஏற்பாடுல போட்டிருக்குது. இன்னைக்கு நீங்க அதெல்லாம் தேடிக்கிட்டு ஓடாதீங்க. ஆனா வேதத்துல என்ன போட்டிருக்குது? அவன் தானியேல் ஏன் சாப்பிட மாட்டான்னு சொன்னான் தெரியுமா? ராஜ சாப்பாடுல என்னெல்லாம் இருக்கும்? பன்னி இருக்கும், கழுதை இருக்கும், யானை இருக்கும், நாய் இருக்கும். தெரியுமா? என்ன ஒரு மாதிரிலாம் பார்க்காதீங்க. நம்ம இந்திய தேசத்துல தான் நாகாலாந்து போனீங்கன்னா அங்க என்ன செய்வாங்க? ரொம்ப டேஸ்டான சாப்பாடு என்ன தெரியுமா? நாய்க்கறி தான் டேஸ்டான சாப்பாடு. நம்ம இந்திய தேசத்தை தான் சொல்றேன் நான், வேற எங்கேயும் சொல்ல. ஒரு ட்ரெயின் பிடிச்சி நீங்க போய் பார்க்கணும்னா பார்த்துக்கிடுங்க. நாய் சாப்பிடுவாங்க. அதனால ராஜ சாப்பாடுல என்ன இருக்கும்? ராஜ சாப்பாடுல நாய் இருக்காது. ராஜ சாப்பாடுல நண்டு இருக்கும், எறா இருக்கும். வேத வசனத்துப்படி என்ன சாப்பிடக்கூடாது? வேத வசனத்தின்படி நண்டு சாப்பிடக்கூடாது, எறா சாப்பிடக்கூடாது. அதனால தானியேல் என்ன சொல்லிட்டான்? மொத்தமா எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் அது வேண்டாம்லாம் சொல்லாம நாங்க வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் என்ன சொன்ன தெரியுமா? ஒரு 10 நாள் எங்களை டெஸ்ட் பண்ணி பார். 10 நாள் நாங்க வெஜிடேரியன் சாப்பிடுறோம், 10 நாள் நீ வந்து பண்ணிலாம் கொடுக்குறிய, அவங்க சாப்பிட்றவங்க முகத்தையும் எங்க முகத்தையும் பாரு அப்படின்னு சொல்லி. ஆனா 10 நாள் பார்த்ததுல தானியேலுடைய முகம், தானியேல் 1:15 போட்டிருக்குது, தானியேலுடைய முகம் எப்படி இருந்தது? கலையுள்ளதா இருந்தது. கலையுள்ளதாகவும் ஃபேரர் அண்ட் ஃபேட்டர் என்று சொல்லி இருக்குது. சரீரம் எப்படி இருந்ததுதான்? புஷ்டி உள்ளதாயும் இருந்தது. அதனால நீங்க எல்லாரும் வெஜிடேரியன் சாப்பிடுங்கன்னு சொல்லல. நான் இங்க எதுக்கு நிக்கிறேன்னா, அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்தார்கள்? பிரகாசம் அடைந்தார்கள். அதனால யாரை நோக்கி பார்க்கிறோம்? பார்க்கறது வேற, நோக்கி பார்க்கறது வேற. கவனிக்கிறீங்களா? ஒரு ஆளை உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த ஆள்கிட்ட எத்தனை மணி நேரம் உட்காந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஹலோ, விளங்குதா உங்களுக்கு?
உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அவரை நோக்கி பார்க்கறத பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். நீ உன் நண்பர் நண்பி கிட்ட பேசுறத பத்தி சொல்லல, உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறத சொல்லல. நான் யாரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? அவரை நோக்கி பார்த்தவர்கள். உங்க நண்பர்கிட்ட போன்ல எவ்வளவு நேரம் பேசுறீங்க? ஹலோ, எவ்வளவு நேரங்க? ஒரு சரியா கூப்பிட்டு கேட்கலாமா எவ்வளவு நேரம்? த லாங்கஸ்ட் ஹவர் யூ ஸ்போக் டு யுவர் ஃப்ரெண்ட். உங்க நண்பர்கிட்ட எவ்வளவு நீண்ட நேரம் அதிகமா பேசியிருக்கிறீங்க? அந்த கணக்கு. ஒரு மணி நேரம் பேசியிருப்பீங்களா? ஆகாஷ், ரூபன் பேசியிருப்பீங்களா? 1 மணி நேரம் பேசியிருப்பீங்கன்னா அவரை நோக்கி எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? அவரை நோக்கி எவ்வளவு நேரங்க பார்ப்பீங்க? 1 மணி நேரம் பார்ப்பீங்களா? அரை மணி நேரம் பார்ப்பீங்களா? அவரை நோக்கி பார்க்கறதுக்கு என்னெல்லாம் கேட்டீங்கன்னா நேரம் போறதே தெரியாது. விளங்குதா? பைபிள் எடுத்து தொடர்ந்து படிக்கணும்னு உட்கார்ந்தேன்னா ஒரு சில நேரம் ஃபுல்லா, 1 சாமுவேல் எடுத்தேன்னா ஃபுல்லாவே படிச்சிருவேன். ஒரு சில நேரம் வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்தா ஃபுல்லாவே படிச்சிருவேன். எதுக்கு? நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்கள என்ன செய்வீங்க? அவங்கள கிட்ட அடிக்கடி பேசுவீங்க. அவங்கள என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. நீங்க ஆண்டவர் விரும்புறீங்களா விரும்பலையா? உங்களுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையாங்க? வேத வசனத்தை படிச்சாதான் நீங்க ஆவிக்குரியவங்களா மாற முடியும். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமுமாய் இருக்கிறது. எங்க இருக்குது? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 18 எடுங்க பார்க்கலாம் டக்குன்னு. 1 கொரிந்தியர் 6 எத்தனை? 19. 1 Corinthians 6:19. உங்க சரீரம் என்னன்னு சொல்லி அங்க போட்டிருக்குது. பக்கம் நம்பர் சொல்லுங்க. ஏன்னா புதுசா தம்பிமாருங்கெல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கிறாங்க. புதிய ஏற்பாடுல 231ஆம் பக்கம். புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாடுல 231 வேற, புதிய ஏற்பாடு நம்பர் வேற, பழைய ஏற்பாடு நம்பர் வேற. எடுத்துட்டீங்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற சொல்லுங்க, என் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம், நண்பர்களின் ஆலயம் அல்ல. பேசுங்க. நண்பர்களின் ஆலயம் அல்ல. உங்க நண்பர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறாரா? யாருங்க? சொல்லுங்க. உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம், கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்குடைய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன செய்யுங்கள்? சரீரத்தினாலும் ஆவியினாலும் செல்போனினாலும் யாரை மகிமைப்படுத்துங்கள்? அதில் எல்லாத்தையும் போட்டுங்க. உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்க பாக்கெட்டில் இருக்கிற எல்லா பணத்தினாலும் எதுனாலும், நீ போடுற சட்டைனாலும் பேண்ட்டினாலும் எதுனாலும் தேவனை என்ன செய்யுங்கள்? நம்ம டெலிவிஷன்ல பிரசங்கம் அரை மணி நேரம் போறதுனால உங்களுக்கு டீச்சிங்கே சொல்லி கொடுக்கறது இல்லை, அதுலேயே போச்சு நிறையா. அதனால இன்னைக்கு உங்களுக்கு டீச்சிங் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். விளங்குதா? இந்த வெள்ளிக்கிழமை வேணா ஏதாவது பழைய பிரசங்கம் ஏதாவது போட்டுக்கலாம். பழைய பிரசங்கத்தை போட்டு கொஞ்சம் கேளுங்க. வெள்ளிக்கிழமை காலையில 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் தமிழன் டிவியில் கொஞ்சம் பாருங்க, சரியா? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் வார்த்தையை கேட்டுட்டு அதோட மறந்துடாதீங்கன்னு சொல்றதை விட என்னன்னு சொல்லணும்? நான் ஏற்கனவே சொன்னேன் 2 வாரத்துக்கு முன்னால, இட்லி எப்படி இருந்தா இட்லி எப்படிங்க இருக்கணும்? சூடா இருக்கணும். இட்லி சூடா இருந்தா ஈ உட்காராது, கொசு என்ன செய்யாது? உட்காராது. நீங்க யாரு சூடா இருக்கிறீங்களா இல்ல நல்லா பொசுங்கி போயிருக்கிறீங்களா? சூடா இருக்கணுங்க. சூடா இருக்கணும். இப்போ 1 கொரிந்தியர் 6:19 டக்குன்னு படிங்க பார்க்கலாம். உங்கள் சரீரமானது, எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. படிச்சிட்டீங்களா எல்லாரும்? ஹலோ, படிச்சிட்டீங்களா? இப்போ 4வது தடவை இன்னும் சொல்லியிருக்கிறேன் அந்த வசனத்தை. இப்போ மறுபடியும் சொல்ல போறேன். சொல்லுங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ரைட், படிச்சிட்டீங்களா? இப்போ படிச்சிட்டீங்களா? ஹலோ பிரதர், சிஸ்டர், தம்பிமார். அந்த லாஸ்ட்ல நிறைய பேர் இருட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்து எல்லாம் நிறைய முகம் தெரியல. அங்க ஒரே ஒரு தம்பி முகம் தெரியுது, நல்லா பிளாஷா பிரைட்டா, நல்லா கருப்பு சட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறார்.
படிச்சிட்டியா தம்பி? அதுக்கு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. பாஸ்டர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சிரிச்சிக்காத, வசனத்தை சொல்லணும், அது முக்கியம். அதுக்கு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? யூ ஆர் நாட் your own. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவங்க கிடையாது. உங்களுக்கு நீங்கள் யாருக்கு சொந்தம்? யாருக்குங்க சொந்தம்? என்ன ரூபன், படிச்சிட்டியா? சொல்லுவியா? சொல்லு, எழும்பி சொல்ல தெரியுமா? மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. படிக்க தெரியாதவங்கள உங்களுக்காக சொல்றேன். நீங்களும் வேளாங்கண்ணி சிஸ்டர் கவனிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? படிச்சிட்டீங்களா? யார் சொல்ல முடியும்? மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? படிச்சிட்டிங்களா? உங்களுக்கு தெரியணும், உங்கள் சரீரம் உங்களுக்கு சொந்தம் இல்லை. இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். இந்த சரீரத்தை சாத்தான் தொட முடியாது, பிசாசு தொட முடியாது. ஹல்லேலூயா. சத்துரு என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ரைட். அதை போல் சிடி மட்டும் கொடுக்காம, போன வாரம் இங்கே உட்காந்துருக்கிறார் பிரதர் விஜயகுமார் இங்கே முன்னால். என் கையில் ஒரு பென் டிரைவ் இருக்குது. அவர் ஒரு பென் டிரைவ் கொடுத்து இது ஃபுல்லாக பிரசங்கத்தை போட்டு கொடுங்க, நான் கேட்கணும்னு கேட்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? அதை போல் உங்கள் வீட்டில் எல்லாரும் ஒரு டிவிடி பிளேயர் பென் டிரைவ் போடுற மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் சிடி வாங்குகிற காசு மிச்சம். இது ஒரு 200 300 இருக்கும். இது வாங்கிட்டீங்கன்னா இதில் ஒரு 15 பிரசங்கமோ 20 பிரசங்கமோ போட்டு கேட்கலாம். நீங்கள் இது பிரசங்கத்தை போட்டு கேட்கறதுக்கு ஒரு பென் டிரைவ் ஒன்று வாங்கி வச்சுட்டு டிவிடி பிளேயரில் போட்டிங்கன்னா நிறையா நீங்கள் படத்தோடு பார்க்கணுன்னு கேட்டால் அதையும் கூட கொடுக்கலாம். இதில் காப்பி பண்ணி அதுக்கெல்லாம் காசே கிடையாது, ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். படிச்சிட்டிங்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஆனந்த் ரெடியா? சொல்ல முடியுமா? படிச்சிட்டியா? படிச்சிட்டிங்களா? உங்களுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் 5 மணி நேரம் இங்கே செபக்கூட்டம் நடத்தி நீங்கள் ஒரு வசனம் படித்தாலே அது பெரிய ஒரு ரிசல்ட்டுன்னு அர்த்தம். அது ஹல்லேலூயா, க்ளோரி. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? படிச்சிட்டிங்களா? படிச்சிட்டிங்களா? யாரெல்லாம் சொல்ல முடியும்? சொல்லு, மடமடன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்கிறாங்க பார்ப்போம். ஆமென். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. வேற யார் சொல்றது? பின்னால் ஜான்சன் படிச்சிட்டியா? ராகேஷ் படிச்சியா? நான் மக்கள்லாம் சொல்லாத, இப்பதான் சொன்னோம். அறிவில் சிறந்தவர்கள், ஞானத்தில் தேறினவர்கள், நிபுணர்கள் சொல்லி இப்பதான் படித்தோம். நீங்களாம் நிபுணர்கள், தேறினவர்கள், சிறந்தவர்கள்னு வேதத்தில் சொல்லி இருக்குது. சொல்றீங்களா? சொல்லுங்க. வேற யாரெல்லாம் சொல்றது? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? வெரி குட். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. கம் ஆன், கிவ் ஹிம் பிரைஸ். வேற யாரு இந்த சைடில்? அறியீர்களா? வெரி குட். பிரைஸ் தி லார்ட். இந்த பக்கத்தில் யாருமே சொல்லலை. இங்கே 3 பேர் சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்களாம் சிறந்தவங்களா, தேறினவங்களா, தயவு பெற்றவங்களா இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பெருகிடுவாங்க. இந்த பக்கத்தில் சொல்லுங்க, யாரு? ரொம்ப ஈஸியான வசனம். என்ன சோனியா, ஜெனிஃபர் படிச்சிட்டிங்களா?
உங்கள் சரீரமானதில் ஆரம்பிக்கும். அவர் பைபிள் எடுத்தா எப்படியோ படிக்கணும்னு ஒரு விருப்பமாவது இருக்குது, அதுக்காக கை தட்டுங்க. ரைட், உட்காருங்க. படிக்கணும்னு ஒரு விருப்பத்தை பைபிளை எடுத்து திறந்தாவது நின்னாரு. இன்னும் நிறைய பேர் படிக்க தெரிஞ்சவங்களே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களே. சொல்லுங்க. எனக்கு மகிமை இல்லை, உங்களுக்கு மகிமை இல்லை, கர்த்தருக்கு மகிமை. உங்க வாழ்க்கை முழுச மறக்க மாட்டீங்க சொல்லிட்டீங்கன்னா. என்ன பிரதர் கேப்ரியல் படிச்சிட்டீங்களா? தேவனாலே பெற்றும் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ரைட், வெரி குட். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இவங்க சொல்றவங்களாம் எங்க சரீரம் இயேசுவுக்கு சொந்தம், இந்த சரீரத்தை சாத்தான் தொட முடியாது, பிசாசு தொட முடியாதுன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. உங்க சரீரம் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. என்ன போங்க, படிச்சிட்டியா? சொல்லு பார்க்கலாம். தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய படி பரவாயில்ல ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? வெரி குட். வேற யார் சொல்றது? விஜயகுமார் சொல்றீங்களா? யார் சொல்றது? பிரதர் ராஜன் சொல்றீங்களா? ஜீவா சொல்றீங்களா? யார் வேற யார் சொல்றது? பையங்களாம் தலையை குனிஞ்சின்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பர்னபாஸ் சொல்றியா? சொல்லு. சாரி, ஐம் சாரி. பரிசுத்தாவின் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? வெரி குட். இந்த சைட்லேயும் லைட்டு, இந்த சைட்லேயும் ஒரு லைட்டு போட்டுருங்க. இந்த லாஸ்ட்லேயும் இருட்டாக இருக்குது. ரைட், வேறு யார் சொல்கிறது? மாலா சிஸ்டர் சொல்கிறீங்களா? உங்கள் சரீரம் இயேசுவுக்கு சொந்தம் சொல்லுங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடைய உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அது அடுத்த வசனம் இப்போ நான் சொன்னது. நான் ரூபன் சொல்றியா? சீக்கிரம், டைம் ஆகுது. டைம் ஆனாலும் இதனால் டைம் ஆச்சுன்னா வருத்தப்படவே படாதீங்க. நீங்கள் டெலிவிஷனில் உட்காந்து நியூஸ் பார்க்குற நேரத்துக்கு இது எவ்வளோ கோடிக்கணக்கில் இது பெட்டர். ஹல்லேலூயா. ஏன்னா இது உங்களை எங்கே சேர்க்கும்? பரலோகம் சேர்க்கும். டெலிவிஷன் நியூஸ் பரலோகம் சேர்க்காது. செல்ஃபோனில் பேசுறது பரலோகம் என்ன செய்யாது? சேர்க்காது. ஆனால் இது என்ன செய்யும்? நித்திய ஜீவ வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனை கொடுக்கிற வார்த்தையை படிக்கிறவர்களுக்கு ஜீவன் பெருகும். படிச்சிட்டிங்களா? வேற யார் சொல்றது? சீக்கிரம் மடமட சொல்லுங்க. எங்க சிஸ்டர் ரோஸ் சொல்றீங்களா? உங்க பேர பசங்களாம் ஒண்ணுமே சொல்லலை. எங்க உட்காந்துருக்குறாங்க? காணும். எல்லாம் தலையை குனிஞ்சு உட்காந்துட்டு இருக்குது. பைபிள் கொண்டு வந்தீங்களா முதல்ல? டேய் பசங்களா எல்லாம் படி சீக்கிரம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ரைட். இப்போ இதை சொல்லும்போது அடுத்த வாரம் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் படிக்கணும். கவனிக்கிறீங்களா? அடுத்த வாரம் படிச்சுட்டு வர வேண்டியது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் படிங்க.
ரைட்டு, வேற யார் சொல்றது இந்த பக்கம்? என்ன தம்பி கார்த்திக் பர்னபாஸ் சொல்றியா? ஏன்ச்சு நின்றுங்க, வந்துடும். தம்பி மாதிரிலாம் பயப்படாதீங்க. டூர் போகிறதுக்கெல்லாம் எவ்வளோ தைரியமாக வரீங்க. கேரள் ரவுண்ட்ஸ் போகிறதுக்கெல்லாம் சிங்கம் மாதிரி, அதுவும் பைக்கில் சும்மா இல்லை புர்ருன்னு சத்தம் போட்டுன்னு வருவானுங்க. அதே போல் வசனத்தை கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுங்க. Amen. Very good. வேற யார் சொல்றது? நீ சொல்றியா? சொல்றியா? Amen. Glory. அடுத்தது யாரு? இந்த பக்கத்தில் தான் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, இந்த பக்கம் சொல்லலை. அவங்க திறமைசாலியாக மாறிடுவாங்க அப்புறம் உங்களை விட. சொல்லுங்க. நிறைய பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, அதனால என் பேர் பாஸ்டர் சொல்லலைன்னு நினைக்காதீங்க. வாசிங்க நீதிமொழிகள் 4:19 படிங்க. ஏன் இதை படிக்க சொல்கிறோன்னு தெரிஞ்சுப்பீங்க நீங்கள். இப்போ 20 படிங்க. நீதிமொழிகள் 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே என்ன செய்? காத்துக்கொள். இல்லை, அதுக்கப்புறம் புரியல நீங்க படிக்கிறது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த வேத வசனத்தை கேட்டு சொன்னா உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் போட்டிருக்குதாங்க. நீதிமொழிகள் 4:22. அவைகளை கேட்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் என்ன உண்டு? அதனால செல்போனில் பிரசங்கம், உங்களுக்கு எத்தனை பிரசங்கம் வேணுமோ சொல்லுங்க, இங்கே உங்களுக்கு லோட் பண்ணி கொடுத்துருவார் நம்ம பிரதர் மதன். எல்லா செய்தியும் வச்சிருக்கிறார். நீங்கள் செல்போன்லேயோ இல்லை பென்ட்ரைவ்லேயோ கேட்டிங்கன்னா லோட் பண்ணி கொடுக்கறதுக்கு இங்கே ஆள் வச்சிருக்கிறோம். ஃப்ரீயாகவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். எதுக்கு? வேத வசனத்தை கேட்டால் அவைகளை கேட்கிறவர்களுக்கு அது ஜீவனும் உடலுக்கெல்லாம் என்னவாம்? ஆரோக்கியமுமாம். அதனால என் மகனே, உன் செவியை சாய்த்து என்ன செய்? கேளு, கவனின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேத வசனத்தை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. எத்தனை பேர் உங்களை படிக்க போறீங்க? கவனிக்கிறீங்களா? வேத வசனத்தெல்லாம் படிங்க. ஆதியாகமம் படிங்க, யாத்திராகமம் படிங்க, லேவியராகமம் படிங்க. அது ஞாயிற்றுக்கிழமை காலையில், அதுவும் 1/2 மணி நேரம். முதல்ல பாட்டு பாடுற நேரத்துக்கு பாதி பேரை காணும், ஆராதனை செய்கிறதுக்கும் நிறைய பேரை காணும். அதனால் கர்த்தரை துதித்து ஆராதிக்க, ஒருவேளை இங்கே ஆராதிக்கிறத விட உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய துதித்து ஆராதிச்சிட்டிங்கன்னா நீங்கள் லேட்டாக வரலாம். உங்கள் வாழ்க்கையில் ஆராதனையே இல்லை, அப்போ சபைக்காவது கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து ஆராதிக்க வர வேண்டாமா? கவனிக்கிறீங்களா? 8:30 மணிக்கு ஆரம்பித்து 8:30 மணிலேருந்து 9:30 10 மணி வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறோம், கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி. அதில் நீங்களும் சும்மா சேர்றதில்ல, கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லிட்டு விருப்பத்தோடு நீங்கள் என்ன செய்யலாம்? கர்த்தரை நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சுட்டு வேத வசனத்தை பெற்றுக்கொண்டால் அவருடைய ஜீவன், அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய தயவு நம்முடைய வாழ்விலே பெருகி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவர் இயேசு வேணுமா வேண்டாமா? பள்ளிக்கூட பாடத்தை படிக்கிறது போல அட்லீஸ்ட் கேலண்டரில் இருக்கிற வசனத்தையாவது என்ன செய்யுங்க? உங்கள் பிள்ளைங்களை அன்னன்னைக்கு கொஞ்சம் படிக்க வைங்க. படிக்க வச்சு ஒரு சின்ன பாக்கெட் பைபிள் கிடைச்சதுன்னா, தமிழ்லையும் கிடைக்குது, நியூ டெஸ்டமெண்ட், பாக்கெட் நியூ டெஸ்டமெண்ட்லாம் கிடைக்குது. அதெல்லாம் வாங்கி உங்கள் பிள்ளைங்க கிட்ட கொடுங்க. பாக்கெட்டில் செல்ஃபோனை இவ்வளோ பெருசாக தூக்கிட்டு போகிறதுக்கு பதில் ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டை பாக்கெட்டில் வச்சு அனுப்புங்க.
ஏன்னா நீங்கள் வேதத்தை சுமந்தீங்கன்னா அந்த வேத வசனம் உங்களை சுமக்கும். இவர் நம்ம பிரசங்கியார் ஜீவானந்தர் இருக்கிறார்ல, அவர் சொல்லுவார், நான் இந்த வேத புஸ்தகத்தை சுமந்தேன், இந்த வேத வசனம் என்ன உலகமெங்கும் சுமந்து சென்றது அப்படின்னு சொல்லி ஜீவானந்த பிரதர் சொல்லுவார். நான் அவர் கூட ஊழியத்துக்கு பல இடத்துக்கு போனதுனால அவர் போன இடத்துலாம் அதை சொல்லுவார். எத்தனை பேருக்கு வேத வசனத்தை சுமக்கிறதுக்கே மறைச்சி வச்சுக்கிட்டு பைக்குள்ள வச்சுக்கிட்டு பேக்குள்ள வச்சுக்கிட்டு கொண்டு வராதிங்க. நான் இயேசுவை, ஆண்டவர் இயேசுவை சுமந்து கொண்டு வருகிறேன்னு சொல்லி தைரியமா கையில வெட்கப்படாமல் கொண்டு வாங்க. ஏன்னா ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என்னை மறுதலிக்கிறவனை நான் என் பிதா முன்பாக மறுதலிப்பேன்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் இயேசு சொன்னவர் அவரே வாபஸ் வாங்கிட்டாரு. எங்க வாபஸ் வாங்கினார் தெரியுமா? வாபஸ் வாங்கினார்னா பேதுரு இயேசுவை மறுதலிச்சான் தானே, அவனை சேர்த்துக்கினாரா சேர்க்கலையா? சேர்த்துக்கிட்டாரு. ஆண்டவர் இயேசு தான் சொன்னாரு, என்னை மறுதலிக்கிறவனை நான் மறுதலிப்பேன்னாரு. ஆனாலும் அந்த பேதுருவை சேர்த்துக்கிட்டாரு. அதை போல இங்க வேற யாராவது இருந்தீங்கன்னா, என்னை ஆண்டவர் சேர்க்க மாட்டாருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல செய்தி, ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டீங்கன்னா உடனே உங்க உள்ளத்துல வந்துருவாரு. ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லிட்டு இப்போ கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெறலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். ஆண்டவரே, எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற சரீரத்திற்காய் நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் சரீரத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லலாமா? சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது யாந்துய கல்வாரியின் அன்பை
Thank you, Lord. நாம் எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கலாம். Thank you, Lord. போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord Jesus. Hallelujah. எல்லாரும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்துக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். உங்களை சிறந்தவர்களாக, நிபுணர்களாக, உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய இந்த வேத வசனத்தை மறுபடியும் சாயங்காலம் இந்த இடத்துல 6:30 6:30 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு கரெக்டாக முடிக்கிறோம். காலையில் மட்டும் இல்லை, சாயங்காலமும் வந்து ஆண்டவர் வார்த்தை வந்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் சாயங்காலம் ரொம்ப டீச்சிங், காலையில் விட இன்னும் சாயங்காலம் நேரம் எடுத்து கரெக்டான 8 மணிக்கு முடிச்சிருவோம். வந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். திடீர்னு என்னைக்கா ஒரு நாள் காலையில் வர முடியலன்னா கட்டாயம் சாயங்காலம் 6:30 மணிக்கு வந்து ஆராதனையில் வந்து பங்கு பெறுங்க. காலையில் வர்றவங்களும், ஏன்னா வேத வசனம் தான், ஆண்டவர் இயேசு தான் யாரெல்லாம் முக்கியம்னு சொல்கிறீங்களோ வந்து ஆண்டவர் வார்த்தை என்ன செய்யுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாரும் பெற்றுக்கொண்டீங்களா? இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும். Thank you, Father. Hallelujah. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. He washes white as snow. He washes white as snow. பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே. ரத்தம், ஓ இயேசுவின் ரத்தம், ஓ இயேசுவின் ரத்தம் பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே. உங்களை சிறந்தவர்களாக, நிபுணர்களாக, வல்லமையுள்ளவர்களாக, தேறினவர்களாக வேத வசனம் உங்களை மாற்றக்கூடியதாய் இருக்கிறபடியினால் வேதத்தை கேட்கவும், வேதத்தை தியானிக்கவும், வேத புஸ்தகங்களை வாங்கவும், தேவ செய்திகளை ஒரு நாளைக்கு குறைந்தது எத்தனை வேளை 3 தடவை சாப்பிட்றோம், குறைஞ்சது 3 தடவையாவது வேத வசனத்தை கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தேங்க்யூ லார்ட். விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்திற்காய் நன்றி. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய இரத்தத்தை பானம் பண்ணலாம். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிற எல்லாருக்கும் பிரகாசமுள்ள முகத்தை கொடுக்கிற தேவன், ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அத்தனை பேர் முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ண கர்த்தர் கிருபை செய்தபடியால் ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னவர், அப்படியாக வெட்கமடையாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வழுவாதபடி உம்முடைய ஜனத்தை காத்து ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் எங்களை நிறுத்த வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாய் இருக்கிற
பிதாவாகிய தேவனுக்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை, புகழ்ச்சி, ஸ்தோத்திரம், வல்லமை, வணக்கம் எல்லாருக்கும் எல்லாம் உமக்கே உண்டாவதாக, உமக்கே உண்டாவதாக என்று சொல்லி உம்முடைய நாமத்தை பணிந்து எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆகாரம் இருக்கிறது. எல்லாரும் தயவு செய்து பங்கு பெற்று போகும்படியாக கேட்கிறோம். இந்த சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமையா இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக காலையில 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் இந்த இடத்துல நன்றி செலுத்துகிற ஜெபம் நடக்கும். வந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெருக பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், மிக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமும், ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.